கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு எளிய மனிதனுக்கு கிடைத்த அதிகாரம் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் ஜனநாயகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய நீட்சி இந்த சட்டத்தின் மூலமாக அதிகமாகி இருக்கிறது. ஆனாலும் விமர்சனத்திற்கும் பஞ்சமில்லை. ஏனென்றால் அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு இந்த அதிகாரம் சென்றடைவதில் அவர்கள் தயக்கம், ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் மோடி இன்னும் அதிகமாக ஒரு சுதந்திரத்தை நம்ம தரணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அது பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியலா ஒரு குற்றச்சாட்டு பாஜக, அதிமுக இதெல்லாம் வைப்பதற்கு முன்பாக நான் எதிர்பார்ப்பது வந்து ஒரு சாமானியன் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு இந்த சட்டம் குறித்தெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம். இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது? எளிய மனிதனுக்கு அதிகாரம் நான் சொல்லிட்டே இருக்கேன், எப்படி என்னால் பயன்படுத்த முடியும்ன்ற கேள்வி எல்லாம் எழலாம். சிவலங்கோய், நீங்க எப்படி சொல்லுவீங்க? நேர்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தும்? இந்த சட்டத்தை வந்து ஒரு 10 ரூபாய் கட்டணத்தில் எம்எல்ஏ எம்பிக்குள்ள அதிகாரம் சாதாரண பொதுமக்களுக்கு இது கிடைச்சிருக்குது. நீங்க வந்து ஒரு ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிச்சிருக்கீங்க, 60 நாள்களில் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னாக்கா முந்தியெல்லாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. இப்ப வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு வெள்ளை பேப்பர்ல அனுப்புதல் உங்க முகவரி போடுங்க, பெறுதல்ல பொது தகவல் அலுவலர் தகவல் பெறும் உரிமை சட்டம் வட்டாட்சியர் இந்த போட்டு பொருள் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 தகவல் வேண்டி. கேள்வி நம்பர் 1, ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் தகவல் தரவும். 2வது, அவ்வாறு உரிய காலத்தில் ரேஷன் கார்டு கொடுக்கப்படவில்லை எனில் சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது என்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேள்வி நம்பர் 3, நான் 1/1/2015 அன்று ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தேன். அந்த விண்ணப்பத்தின் மீது இது நாள் வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விவரங்கள் தேதி வாரியாக தேவை. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் 1/1/2015 வரைக்கும் நான் அப்ளை பண்ணது கேட்டேன். 1/1/2014 இருந்து இப்ப வரைக்கும் விண்ணப்பித்தவர்களுடைய பெயர் பட்டியலும் அதை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த வரைக்கும் கேட்டீங்கன்னாக்கா, இவர் 2015 1/1/2015 கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதன் பிறகு விண்ணப்பிச்சவருக்கும் பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. மார்ச் ஏப்ரல்ல கொடுத்தவங்க பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பாங்க, இவர் பணம் கொடுத்துக்க மாட்டாரு. அப்ப பதில் கொடுத்தாக்க மாட்டிக்கணும் அவரு. அதனால இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் போன உடனே என்ன பண்ணுவாங்க, உனக்கு ரேஷன் கார்டு தானே வேணும், ரேஷன் கார்டு கொடுத்துட்றேன், நீ அதை வாபஸ் வாங்கிக்க, இல்லாட்டி நாங்க தகவல் எதுவும் கேட்காதீங்க. சிம்பிள், ஒரு 10 ரூபாய்க்கு கோர்ட் பீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி ரெஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். இது எளிமையான ஒரு சட்டம். 30 நாள்ல கொடுக்கணும், கொடுக்கலன்னா மேல்முறையீடு. அவரு 30 நாள்ல கொடுக்கலன்னாக்கா 2வது மேல்முறையீடு ஆணையம். உண்மையிலேயே அந்த பொது தகவல் கொடுக்க மறுத்து இருந்தாக்கா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வீதம் அதிகபட்சமாக 25,000 சம்பந்தப்பட்ட அந்த பொது தகவல்களிடமிருந்து வசூல் செய்து அரசு கஜானாவுக்கு போகும். இதுதான் இந்த சட்டம். உங்கள் அனுபவத்தில் அப்படி அபராதம் விதித்து அபராதம் தமிழகத்தில் பல பேருக்கு 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் 1 ரூபாய் கூட வசூல் செய்யப்படவில்லை. ஆனால் கேரளாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க, எந்த துறை வாரியாக அவருடைய பெயரை போட்டு எந்த துறை, எவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வசூலிக்கப்படுகிறது, எவ்வளவு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இதுவரை 1 ரூபாய் கூட வசூல் பண்ணப்படல. என்னன்னாக்கா அவங்க வந்து அபராதம் விதித்த உடனேயே அவங்க என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிடுறாங்க. யாரும் நடத்துறதுல வழக்கு. நாங்க கடந்த 8 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் தகவல் ஆணையம் கொடுக்கணும். நாங்க சிம்பிள் கேள்வி என்னன்னா, மாநில தகவல் ஆணையத்தில் இது வரைக்கும் எத்தனை வழக்குகள் வந்திருக்கிறது? கேள்வி நம்பர் 1. 2வது, அதுல எத்தனை வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கிறது? 2. 3வது கேள்வி, அதுல எத்தனை வழக்குகள் வந்து பெண்டிங் நிலுவையில் இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்க அபராதம் வச்சிருக்கீங்க அந்த பெயர் பட்டியல்? அதுல எத்தனை பேர்கிட்ட வசூல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு 7 வருஷமாக கிணத்துல போடப்பட்ட கல்லாக இருக்கும். நாங்க வருஷம் ஜனவரி மாசம் கேட்போம். இந்த ஆண்டு மட்டும் என்ன தகவல் வந்திருக்குன்னா, அந்த மாதிரியான தகவல் எங்களிடம் இல்லை அப்படின்னு தகவல் ஆணையத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இப்ப இந்த இல்லைன்ற ஒரு பதிலை வைத்துக்கொண்டு நம்ம இந்த சட்டம் வந்து பெரிய சாதனையை செஞ்சிருச்சு, பகல்ல கிடைத்த சுதந்திரம் எல்லாம் பேசுனீங்கல்ல, இல்லைன்ற பதிலை பெறுவதற்கு தான் இவ்வளவு. ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்க ஆரம்பத்துல வந்து 2005 இருந்து 2008 வரைக்கும் இந்த சட்டம் ஓரளவு அரசு அலுவலர்கள் பயந்து கொண்டு கொடுத்தார்கள். இப்ப என்னன்னாக்கா, தகவல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சியின் அடிமைகளின் கூடாரமா இருக்குது. திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா அவங்களோட அடிமைகள் அங்க போட்டுறாங்க. அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா அவங்களோட அடிமைகளை இங்க போட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராமானுஜன் தலைமை தகவல் ஆணையர், அவர் வந்து டிஜிபியா இருந்து ஓய்வு பெற்று 2 வருஷம் ஆலோசகரா இருந்தாரு. அடிமை. ஆமா, கண்டிப்பா நான் சொல்லுவேன், திரும்பவும் சொல்லுவேன் அடிமை. எதுக்காக நான் பதிவு செய்யறேன், அதை நாங்க கேக்குறோம். அதிமுக அரசு ஓராண்டு, அதாவது 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை, அதுல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? மக்கள் வரி பணத்துல விளம்பரம் கொடுத்துருக்கீங்க, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் தான் கேட்டோம். அது நீங்க கொடுக்கணும்ல பதில். 1 வருஷம் ஆகி நீங்க கொடுக்கல. ஆணையத்துக்கு வந்து திரும்ப நாங்க வந்து கேட்கும் போது விசாரணையில வந்து நீ வந்து நின்றுட்டு தான் கேட்கணும், நாங்களாம் வந்து இங்க மன்னர்கள், நீ அடிமைகள், நீ நின்றுட்டு தான் பேசணும்
இல்ல எந்த சட்டத்துல சொல்லிருக்கு பிரிவு சொல்லுங்க அப்படின்னா நான் வருகிறேன் அந்த இதுல இல்ல நான் நேயர்களுக்காக கேட்டதுனால நான் திரும்பவும் கூர்மைப்படுத்தி அந்த வாதம் நீங்க சொன்னீங்க அதற்கு முன்பு நான் அப்ளை பண்ணியிருக்கலாம், பின்பு வந்தவர்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம், அதனால வந்து இந்தா நீ கேட்டுட்டு அதனால உனக்கு ரேஷன் கார்டு அப்படின்னு கொடுக்குற இடத்துல ஒரு மக்கள் என்ன செய்யணும்? திரும்பவும் இல்ல இல்ல அப்படின்னு போராடணுமா, கிடைச்சதை வாங்கி வச்சுக்க போராடணும்? அதான் இப்ப என்னன்னா இவங்களுக்கு என்னன்னாக்கா நம்மளுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க முடிச்சுக்கிறாங்க. போராடணும் என்னன்னா, நான் அந்த இதை வந்து ஆர்டிஐ தகவல் பெற உரிமை சட்டத்தில் பட்ட மனுவை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். உண்மையிலேயே எத்தனை பேருக்கு நீ வந்து எனக்கு பிறகு அப்ளை பண்ணவங்களும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிற, ஏன் வந்து முன்னாடி கொடுத்த, அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம திரு சமரசம். இதுல இன்னொன்றையும் நான் இணைத்துக் கொள்கிறேன். இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியாவை பற்றி எல்லாம் திரு மோடி அவர்கள் எல்லாம் பேசுறாங்க. இணையதளம் இந்த ஆர்டிஐ குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இணையதளத்துல ரொம்ப மோசமாக பராமரிக்கிறதுல தமிழ்நாடும் ஒன்று. ஒரு நேயர்கள் வந்து ஒரு மக்கள் அதெல்லாம் பயன்படுத்தி என்ன தகவல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப மோசமாக பராமரிக்கப்படுகிறதுன்னு அட்டவணையே கொடுத்திருக்கிறாங்க. இந்த அளவுல தான் தமிழ்நாடு இருக்கு. தண்ணீரை பாம்பு குடிச்சா விஷம் கக்கும், தண்ணீரை பசுமாடு குடிச்சா பால் கொடுக்கும். எது குடிக்குதோ அதனுடைய சக்தி அது வெளிப்படுத்தும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இல்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் திரு சமரசம், உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு வலுவான பதில் இல்லை, அதனால பழமொழியா பேசுறீங்க. பாருங்க, நீங்க இந்த மாதிரி பேசுறது அது கொச்சைப்படுத்துது. இல்ல நான் குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கிறேன். இணையதள பராமரிப்புல ரொம்ப மோசமாக இருக்கு தமிழகம் அட்டவணையில இருக்கிறப்ப இருக்கட்டும், அட்டவணையில இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒரு இது வந்து முதலில் இது மிகப்பெரிய பகலில் கிடைத்த சுதந்திரம் என்று பாராட்டி பேசினார். அதை எப்படி பயன்படுத்துவோமோ பக்குவப்படுத்தணுமோ அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யக்கூடிய வகையிலே செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. திட்டக்குடியிலே ஒரு இல்லைங்க, அதுக்கு தான் சொல்ல வரேன். கேட்கறவங்க யாருன்னு சொல்றேன். நான் வந்து ப்ரூஃப் பண்ணாத வாய் பேசுறேன். சொல்றத வாங்கிக்கிங்க, நீங்க பதில் சொல்றது கூட விடல. நான் இப்ப உங்களுக்கான நேரத்துல விரைவா பதில் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கும் புரியும். பழமொழி எல்லாம் இல்லாம நேரடியா வந்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். எங்க பழமொழியும் அது தமிழ் தாங்க. சொல்லுங்க, ஆனா அது கேள்விக்கு உரியதா இருக்கணும். கேள்விக்கு உரியதாங்க. திட்டக்குடியில ஒரு வழக்கறிஞர், அவர் இந்த சட்டமன்ற நடவடிக்கை பத்தி எனக்கு ஒரு இது தேவை என்று இந்த தகவல் அறியும் சட்டத்தின்படி கேட்டிருக்கிறார். சட்டமன்றத்திலிருந்து அவர்களுக்கு நீ எதற்காக கேட்கிற, என்ன காரணம் என்று அவர்கள் திருப்பி கடிதம் கேட்டிருக்கிறார்கள். நான் ஆராய்ச்சிக்காக கேட்கிறேன், PhD பட்டம் வாங்குவதற்காக கேட்கிறேன் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். 16,500 பக்கம் இருக்கிறது. அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்தா 16,500 ரூபாய் வருது. ஒரு ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு கொடுக்கறது. அதை கட்டிட்டு கேளுங்க, அனுப்பிச்சு வைக்கிறோம். சரி என்று இவர் போனார். இந்தியன் பேங்க்ல போய் கட்டிட்டு ரசீது அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன்னு இருக்காங்க. அங்கிருந்து இந்தியன் பேங்க் போய் 50 ரூபாய்க்கு ஒரு ரசீது, 65 ரூபாய்க்கு ஒரு ரசீது வாங்கி 2 பூஜை இவரே போட்டு போர்ஜரியா அதை அனுப்பிச்சு வச்சாங்க. நான் என்ன கேக்குறேன்னா சமரசம், ஏன் இணையதளத்துல எல்லாம் கூட இப்ப அவரு செஞ்சதுக்காக தான் இணையதளத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்கீங்களா? ஐயா, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கப்புறம் அதுக்கு என்னன்றதுக்கு நான் வரேன். அது எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னு சொல்லிட்டு அதனால ஒன்னும் பெரிய குடிமொழிக்கு போகாது, கழுத்தறுத்துன்னு போயிடாது. சரி, அதுக்கப்புறம் அந்த ரசீது இது வந்த உடனே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, இது என்ன இப்படி உண்மைதானான்ட்டு அவங்க திரும்ப அந்த போலீஸ்க்கு அனுப்பிச்சாங்க, அந்த இந்தியன் பேங்க் அனுப்பிச்சாங்க. எந்த பணம் எடுத்து அனுப்பிச்சாரு, அங்க இப்படி ஒரு நடக்கவே இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போய் உள்ள இருக்காரு, வழக்கு நடக்குது. இதுவரைலாம் இது டிஜிபிக்கு போய் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கொடுத்த ஒரு உதவியை, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படுத்துங்கள் என்று சொன்னால், மக்களுக்கு பயன்படுத்தாமல் இப்படி குற்றம் குறையும் தவறாக செய்தால் அதனால் யாருக்கு என்ன லாபம்? அதனால மடக்கிடலாமா? அரசாங்கம் நான் இந்த இடத்துல ஒரு இடைவேளை விட வேண்டியிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், திரு சமரசம் அவர்கள் சொன்னதற்காக இணையதளங்கள்லாம் முடக்கி வச்சிருக்கிறோம், ஆணையத்தினுடைய செயல்பாடு முடங்கி போயிருக்கிறது அப்படின்ற வாதம் வலுவானதா அப்படின்றது நேயர்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு உண்டு, ஆர்டிஐ செயல்பாட்டாளர்கள் அரசினுடைய போக்குகளுக்கு தனி மனித லாபத்திற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள், அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இந்திய அளவிலேயே பரந்துபட்ட அளவுகளில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். இதற்கு என்ன பதில்? பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்திருங்கள்.